பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். சரி ஓகே வாங்க எல்லாரும் கிளம்பலாமா? போகலண்ணா. சரி எங்க ஷாமண்ணா அப்புறம் வித்யாக்காவை காணோம்? அவங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாங்க. ஓ அவங்க முன்னாடி போயிட்டாங்களா? அப்ப நம்ம தான் கிளம்பணுமா? ஆமாடி நம்ம கிளம்பலாம் கார்ல. என்னது கார்லையா? இதெல்லாம் அர்ஜுன் கேட்டாலும் வச்சுக்கோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஏண்டா நாங்கள் எல்லாரும் பைக்ல போக போகிறோம், நீங்கள் காரில் கூப்பிட்றீங்க, அதனால இது கேட்டால் கண்டிப்பாக டென்ஷன் ஆயிடுவான். என்னது பைக்ல வர போறீங்களா? அப்போ எல்லாருமே பைக்ல வர போறீங்க? ஆமாக்கா நாங்கள் எல்லாருமே பைக்ல தான் வர போகிறோம். கார்லாம் போருக்கா, நம்ம டெய்லி காரில் தானே போகிறோம். பைக்கில் இந்த கிளைமேட்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த நேச்சர்லாம் ரசிச்சுட்டு அப்படியே போகிறது தானே நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் எல்லாருமே பைக்கில் வரோம். நீங்கள் 2 பேரும் வேணா காரில் போங்க. அனிதாம்மா நீங்கள் எல்லாரும் பைக்கில் போயிட்டா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் காரில் போகணும். ஆமாம் நீங்கள் 2 பேரும் புது கல்யாணம் ஆன தம்பதிகளில், அதனால இங்கே காரில் வாங்க, நாங்கள் பைக்கில் போகிறோம். அநியாயம் பண்ணாதீங்கடா, நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக வரணும்டா. ஏன் மாம்சு என்ன நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்க? இந்த இருக்குது தேவக்கோட்டை, ஜஸ்ட் 9 கிலோமீட்டர் தான். சிலன்னு 10 நிமிஷத்தில் காரில் போனால் நீங்கள் 5 நிமிஷத்துலேயே போயிடலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ சோகம்? இல்லைடா மாப்பிள்ள, நீங்கள் எல்லாரும் வருவீங்க ஒன்றா ஜாலியாக போகலான்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்கீங்க. ஸோ ஜாலியாக நீங்கள் காரில் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் பைக்கில் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஏண்டா பாப்பா நீ என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்காக எங்களை மாட்டி வர்ற தனியா? என்னது மாட்டி வராளா? மாட்டி விடுறானா அந்த மாட்டி விடுறா இல்லடி, நம்ம 2 பேர் தனியாக போகணும்ல, ஒரு மாதிரி நல்லா இருக்காது. எல்லாரும் போனால் தான் நல்லா இருக்கும், அதுக்கு சொல்ல வரேன். சான்ஸே இல்லைண்ணா, நாங்களாம் பைக்கில் தான் வருவோம். வேணா நம்மளும் பைக்கில் போமா? பைக் எங்கம்மா இருக்கு? ஆமாம் சரி நீங்கள் எல்லாரும் எப்படி போகிறீங்க? நம்ம வீட்டில் ஒரு ஸ்கூட்டி நிற்கிது, மலர் வீட்லேயும் ஒரு ஸ்கூட்டி நிற்கிது. அண்ணங்க 2 பேரும் 2 பைக் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் சிம்பிள். அண்ணனுங்க 2 பைக்கா? ஒரு பைக்கில் தானே வந்தானுங்க. கரெக்ட் தாங்க. ஐயோ சுபி பைக்கில் தான் நாங்கள் 2 பேருமே வந்தோம். பட் நான் அம்மாவை கூப்பிட போனேன்ல, அப்போ என்னோட பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெரியம்மாவை கூப்பிட சுபி பைக்கில் தானே போயிருப்பேன்? இல்லை காயோ, அன்னைக்கு பைக் வந்து பஞ்சர் ஆயிடுச்சா, அதனால் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு வரும்போது என் பைக் எடுத்துகிட்டு அம்மா கூப்பிட்டு வந்தேன். அதனால் 2 பைக்குமே இங்கே தான் நிற்குது. அப்போது எல்லாரும் ரெடி பண்ணிட்டீங்க? ரெடி பண்ணிட்டேம்மா. அங்கே பாருங்க ஆல்ரெடி மலர் சுபி அர்ஜுன்லாம் பைக்கிட்டே போயிட்டானுங்க. அட பாவீங்களா, பைக்கில் ஏறி உட்காந்துட்டானுங்களா? இப்போ நாங்கள் மட்டும்தான் காரில் போனோம். ஆமாம் உங்களுக்கு பைக்கில் வரணும் ஆசை இருந்தால் சொல்லுங்கள். பக்கத்து வீட்டில் வினோதனோட பைக் இருக்குது, வினோதனோட கேட்டு வேணா நான் வாங்கி தரேன். வேணாண்டா, பைக்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, கார் தான் எப்போவுமே. அப்புறம் என்ன, காரில் ஏறி போயிட்டே இருங்க, நாங்கள் வரோம் பின்னாடியே. சரிதான், இது முடிச்சுட்டு எங்கேயாவது ஊர் சுற்றுற பிளான் எதுவும் வச்சுருக்கீங்க? ஆமாம் வச்சுருக்கோம்ல. அப்படியே காரைக்குடி போயிட்டு கண்ணன் பஜார் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு இருக்கோம். கண்ணன் பஜாருக்கு எதுக்கடி போகிறேன்? அக்கா எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அப்படியே நானும் போகிறேன். அப்புறம் இவங்களும் போர் அடிக்குன்னு சொன்னாங்களா, சரி வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறோம். மாமா இங்கே நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, இவங்க எல்லாம் தான் என்ஜாய் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆகிட்டா என்ஜாய்லாம் பண்ண முடியாதுடி. அதுவும் கரெக்ட் தான்டா. எது கரெக்டு? ஐயோ ஒன்றும் இல்லைம்மா தாயே, நம்ம காரில் போய் ஏறி உட்கார்றது தான் கரெக்டுன்னு. வா போகலாம். அண்ணன் பயந்துட்டீங்க? வேற என்னடாமா பண்ணுறது, மேரேஜ் ஆனால் பயந்தானே ஆகணும். ஆமாம் ஆமாம் உங்கள் அண்ணன் ரொம்ப தான் பயப்படுவார். வா போகலாம். ஏய் மரியாதையை கூப்பிட்டேன் மாமாவை. ஐயா இப்போ என்ன மரியாதை தானே கூப்பிட்டேன். வா போகலான்ற, வாங்க போகலான்னு கூப்பிடு. பார்க்குறேன்டி, உனக்கு வரப்போகிற ஹஸ்பண்டை நீ எப்படி கூப்பிட்றேன்னு பார்க்குறேன். நானும் ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவேன்ப்பா. என்ன இல்லை மரியாதையாக கூப்பிடுற ஃபேஸை பார்த்துக்கணும்ல, அதான் பார்த்துக்கிட்டேன். நான் எப்படி கூப்பிட்டாலும் அதுதான் ரெஸ்பெக்ட். ஐயடா அழகி. நீல நிலவே நிலவில் அழகே டேய் ஆளுங்க இருக்கும்போதே முழுங்குற மாதிரி பார்க்காத, என்ன நினச்சிக்க போகிறாங்க. முதல்ல அவங்க கிளம்பட்டும். அவங்க கிளம்பட்டும், நம்மளும் பைக்கில் கிளம்பிடலாம். சார் நம்ம பைக்கில் போகல, ஸ்கூட்டியில் போகிறோம். ஸ்கூட்டி இல்லையா? ஸ்கூட்டி இல்லை, நான் ஓட்டவே மாட்டேன், அது கெத்தாக இருக்காது. ஸ்கூட்டியை நீங்கள் ஓட்டல, நான் ஓட்டுறேன், நீங்கள் பின்னாடி உட்காந்து வரீங்க. என்னடி சொல்கிற? நீ என்ன ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு போறியா? ஆமாம் அகில். ஏன் நீ உயிரை பணைய வைக்கணும்? உயிரை பணைய வைக்கிறியா? டேய் நான் ஸ்கூட்டி நல்லா ஓட்டுவேன். நல்லா ஓட்டுவியா? யாருக்கு நீ தெரியும்?
யார்கிட்ட கேட்கணுமா? நீ வேணா மலர்கிட்ட கேளு. ஏன்னா நானும் மலரும் ஸ்கூலுக்குலாம் ஸ்கூட்டில தான் போவோம். போகும்போது நான் ஓட்டிட்டு போவேன், வரும்போது அவள் ஓட்டிட்டு வருவா. என்னோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு கேளு அவகிட்டே. இத்தனைக்கும் மலருக்கு சைக்கிள் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக் கொடுத்ததே நான் தான், தெரியுமா? என்னடி என்னென்னமோ சொல்ற, ஆனா நம்பி ஏறலாமா? அதெல்லாம் ஏறலாம் சார், வாங்க. ஷூராடி? ஷோர் வாங்க. ஆத்தி முருகா காப்பாத்து பண்ண. ஏய் ரொம்ப பண்ணாதடா, வாடா. ஏய் ஸ்லோவா போடி, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போற? வாயை மூடிட்டு வா. எனக்கு ஸ்லோவா பண்ணலாம் பிடிக்காது, ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் பிடிக்கும். ஏய் பயமா இருக்கு, நீ ஸ்லோவா போடி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. ஏய் நீ ஆம்பளடா, ஃபாஸ்ட்டாக போக சொல்லி தான் ஆசைப்படணும், ஸ்லோவாக போக சொல்கிறேன். அடியே எனக்கு பயமா இருக்குடி. நான் ஓட்டினா எவ்வளோ ஸ்பீடில் வேணா நான் போவேன், ஆனால் நீ ஓட்டுறது எனக்கு பயமா இருக்கு. பைத்தியமே, நல்லா தானே ஓட்டுற பைத்தியமே. நல்லா தான் ஓட்டுற, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன நம்புறியா இல்லையா? என்ன? என்னைய நம்புறியா இல்லையான்னு கேட்டேன். ரொம்பவே நம்புறேன்டி. அப்புறம் என்ன, வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. பூ இல்லாமல் சோலை இல்லை, பொய் இல்லாமல் காதல் இல்லை, பொய்யை சொல்லி காதல் வளர்த்தேன். ஏய் நல்லா ஓட்டுடி. அது தன்னடா நானும் சொன்னேன், நான் நல்லாவே பைக் ஓட்டுவேன்னு. நான் 9th கற்றுக்கிட்டேன் தெரியுமா? 9th பைக் ஓட்ட கற்றுக்கிட்டியா? பரவாயில்லையே, குட் கேர்ள். ஆமாடா, நான் சைக்கிள் ஒரு 6th கற்றுச்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 6th கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஸ்கூட்டி ஒரு 8th 9th கற்றுக்கிட்டேன். அப்போ தான் எங்கள் 3 பேருக்குமே சைக்கிள் ஓட்ட ஸ்கூட்டி ஓட்ட அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் இவ்வளோ சூப்பராக ஓட்டுறோம். எங்களுக்கு தைரியம் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அதான் எங்கள் மாமா பொண்ணுங்களை சிங்க மாதிரி வளர்த்துருக்காரு. உங்களை எல்லாம் பார்த்தா பொண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, பசங்க தான் நீங்கள். ஆமாம், அப்பா அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, பசங்கள்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை, நீங்கள் எங்கள் 3 பேருமே நீங்கள் எங்களுக்கு பையன் மாதிரி தான் அப்படின்னு. கரெக்டு தான். அதுவும் நீ தாப்பா பையனா பார்க்க வேண்டியவ, என் அத்தைக்கு பொண்ணா பிறந்துட்ட. ஐயா என் ஃபேஸை பார்த்தா பையன் ஃபேஸ் மாதிரியா இருக்கு? சீச்சி இல்லை தங்கம், உன்னோட ஃபேஸ் குழந்தை ஃபேஸ் மாதிரி இருக்கு, பொண்ணு மாதிரியே. ஆனால் உன்னோட பிஹேவியர் சொன்னேன். அப்படிதான் இந்த காலத்தில் இருக்கணும், இல்லைன்னா பழைக்க முடியுமா? அதுவும் கரெக்டு தாண்டி. ஏய் என்னை விட சூப்பராக ஓட்டுறடி. யாரும் வண்டியிலே ஏற மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அது வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி, ஏறினதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கு. இதுதான் எல்லா பசங்களோட ட்ரீமாக இருக்கும் தெரியுமா? இது ஏதோ இப்படி நீ ஓட்ட நான் பின்னாடி உட்காந்து ஜாலியாக வரேன்ல, அது நிறைய பசங்க விரும்புவாங்க. அப்படியா? எதனால விரும்புறாங்க? யார் கூட இப்படி பின்னாடி உட்காந்து போகணும்னு விரும்புறாங்க? ஏடி போட்டு வாங்குற பத்தியா? சொல்லுடா. எல்லாரும் கூட, இந்த அம்மா கூட, தங்கச்சி கூட, லவ்வர் கூட, ஒய்ஃப் கூட, எல்லாரும் கூடயும். ஏண்டா அது என்ன லவ்வர் தனியா ஒய்ஃப் தனியா சொல்ற? ரெண்டுமே ஒன்று தானடா. ரெண்டும் ஒன்று தானே தங்கம். ஃபர்ஸ்ட் லவ்வராக இருப்பாங்கல்ல, அப்போ லவ் பண்ணும்போது பைக்கில் அந்த மாதிரி போகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு கூட போகிறது அது வேற ஃபீல்ல, அதுதான் சொன்னேன். அதானே பார்த்தேன், பக்குன்னு ஆயிடுச்சுடா. நீ பாட்டுக்கு லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணுன்னு இருக்கியோ நினைச்சிட்டேன். சேச்சா அப்படிலாம் இல்லடி. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரே பாலிசி தான், ஒருத்தனை பார்க்கணும், ஒருத்தனை காதலிக்கணும், அவன் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும். அவனை தவிர முன்னாடியே யாரும் இருந்திருக்க கூடாது, அவனுக்கு பின்னாடியே யாரும் இருக்கக்கூடாது. அதில் நான் கரெக்டாக இருக்கேன். நீ கரெக்டாக தாண்டி இருக்க, ஆனால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு முன்னாடி அவளை பார்த்துருக்கவே கூடாது. போயும் அவளுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதில் ஒரு காதல் இல்லை, ஒரு கர்மம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் முதல் பொண்ணை அவளை நான் கொண்டு வந்துருக்கக்கூடாது. நீ தான் என்னோடய வாழ்க்கையில் முதலும் கடைசியமாக இருந்திருக்கணும். நீ எப்படி கரெக்டாக இருக்கியோ அது மாதிரி நானும் கரெக்டாக இருந்திருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் சொல்லும்போது நீ கோவப்படுவியா? பரவாயில்ல, கோவப்பட்டு அடித்தாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடக்கூடாது. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. இல்லை சும்மா அப்படியே இயற்கையை பார்த்துட்டு வரேன். நீ இயற்கையை பார்த்துட்டு வரலாம் இருக்கட்டும், அப்படியே உன் தம்பி, உன் மச்சான், அப்புறம் தங்கச்சிலாம் வராங்களான்னு பாரு. மிரரில் பார்க்குறேன்டி, பின்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க. உன்கிட்ட ஒன்று கேட்கணும்டா. கேளுடி. இல்லடா, அனிதாவை நீ அர்ஜுன் பைக்கில் தான் அனுப்பிவிடுவேன்னு நினச்சேன், ஆனால் சிவி பைக்கில் அனுப்பிச்சு விட்ட. அவ்வளோ நம்பிக்கை அண்ணமேல பின்ன இருக்காதடி பைத்தியக்காரி. அவன் எவ்வளோ நல்லவன்னு என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஜென்யூனான பர்சன். கிட்டத்தட்ட என்ன மாதிரி நானாவது சில பொண்ணுங்கிட்ட பேசிடுவேன், பட் அவன் பேசக்கூட மாட்டான். அவனை நம்பி என் தங்கச்சி என்ன எத்தனை தங்கச்சியை வேணால் அனுப்பி வைக்கலாம். கரெக்டாக சொன்னேன். எனக்கு உண்மையிலே என்னென்னு நினச்சா ப்ரௌடாக தான் இருக்குது. பட் சுபி அப்படி இல்லடி, அவன் ரொம்ப கேடி. அவன் வந்து அர்ஜுன் மாதிரி, சிவி என்ன மாதிரி, சுபி அர்ஜுன் மாதிரி. பொண்ணுங்களை ஃப்ளர்ட் பண்ணுறதுல, அவங்க நம்பர் வாங்குறதுலாம் அவங்கள கேடி. ஏய் பிச்சு பிச்சை, என் அண்ணனை பற்றியா அர்ஜுனை பற்றியா தான் சொன்னீங்கன்னா
பாடுறா கோவம் வருது. பின்ன கோவம் வராது அகில். அவங்க 2 பேரும் பொண்ணுங்களை பார்த்தா சைட்டு வைப்பாங்க, இப்போ பேச கூட ட்ரை பண்ணுவாங்க, ஃப்ளர்ட் பண்ண கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்பர்லாம் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, எந்த பொண்ணுங்ககிட்டையும் பேசினதே இல்லை. எனக்கு அண்ணனை பற்றியும் தெரியும், அர்ஜுனை பற்றியும் தெரியும். பாடுறா உன் அண்ணனுக்கும் உன் குழந்தைனுக்கும் சப்போர்ட்லாம் பயங்கரமாக இருக்கு. எது குழந்தைனா? ஆமாம் உன்னோட குழந்தை. அவனை நான் அப்படி தான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அவனை குரங்கு மலமாடு அப்படி தான் பார்த்துருக்கேன். குழந்தைன்னா என்ன? குழந்தைன்னா என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அப்போ கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஃப்ராடு இப்படியாவது வாய் திறக்கிறானா போகிறேன். கல்லூரி மங்கனாட்டம் இருக்கான். ஏதோ பிளான் பண்ணியிருக்கானா? இது வேற அடிக்கடி உன் பர்த்டேக்கு சென்னை வந்துடுவேன்னு கேட்குறான். ஒருவேளை பர்த்டே அன்னைக்கு சொல்லலான்னு வச்சுருக்கானோ? ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு வேற சொன்னான். சரி பார்ப்போம். பொறுத்தெல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் 1 மாதம் கூட முழுசால இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி நான் சொல்வேன் என் காதலை, எப்படி நான் சொல்வேன் அவள் கண்ணை பார்த்து சொல்வேன், இல்லை மண்ணை பார்த்து சொல்வேன். மோனிகா மோனிகா மை டியர் மோனிகா பேபிமா மோனிகா பத்திக்கிச்சமா சிக்கிக்கிச்சமா. எவடா அவ மோனிகா? எவடா அவளா? நம்ம மோனிகா தெரியாத உனக்கு? இது நம்ம மோனிகாவா? ஆமாடி நம்ம மோனிகா. யாருடா அந்த மோனிகா? எவ அவ? எங்க இருக்கா? உன் காலேஜில் படிக்கிறாளா, இல்லை உன் வீட்டு பக்கத்தில் இருக்காளா, இல்லை உன் சொந்தக்காரில் யாராவதா? நிப்பாட்டுடி. மோனிகான்றது சாங் டி. இந்த சாங் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, தெரியாத உனக்கு? சாங் ட்ரெண்டிங்கில் போகிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த மோனிகா நம்ம மோனிகா நீ, அது எந்த மோனிகா? அண்ணே அந்த பாட்டில் வர மோனிகாவை தானே சொன்னேன், வேற எந்த மோனிகாவும் எனக்கு தெரியாது. பாட்டில் வர மோனிகா கூட ஓ மோனிகான்னு எதுக்கு சொல்கிற? ஆத்தி சங்கு உதவலோ. உன்னை தான் கேட்டேன். பேபிமா சாரிடா, ஏதோ ஃப்ளோலையா? இப்போ ஸ்பீடாக போய் வண்டி அதில் விட்டுறவா? ஆத்தி நீ செஞ்சாலும் செய்வ. வேணாமா தாயே, இனிமேல் நான் பாட்டு பாட கூட வாயை திறக்க மாட்டேன், வாயை முடிக்கிறேன். நான் பைக் ஓட்டுற வரைக்கும் வாயை மூடிட்டு இரு. அப்படி இல்லைன்னா உனக்கு தான் ப்ராப்ளம். சரிங்க மேடம். கோவக்காரி. சரி தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா. அதுக்கு தான் இங்கே வரலன்னு சொன்னேன். இங்கே வந்ததுலேருந்து அவள் என்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. நான் இக்னோர் பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா. ஒரு தடவை சொன்னாலும் அவளுக்கு புரியலை. நான் என்ன தான் பண்ணுறது? ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்குது, அவளை திட்டினா கஷ்டமாகவும் இருக்குது. வேணான்னு ஒரு தடவை நான் முடிவெடுத்துட்டா, அதை எடுத்தது தான். அதையே அவகிட்ட சொன்னால் புரிய மாட்டுது. ஒரே டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கா. உன்னை உண்மையாக காதலிச்சேன், அதுக்கு நீ கொடுத்த பரிசு ரொம்ப பெரிய பரிசு, அதை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாதுன்னு இவ்வளோ டைம் சொன்னாலும் அவளுக்கு புரியவே மாட்டுது. ச்சே, பேசாமல் கிளம்பி போயிடலாமா? என்ன மாமா இங்கே தனியாக உட்காந்துருக்கீங்க? வா வா நீ. என்ன இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லைடாம்மா, சும்மா அந்த கார்டன் நல்லா இருந்ததா, அதனால தான் அப்படியே வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கேன். எல்லாரும் உள்ள அங்கே அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, இங்கே நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. வாங்க உள்ள போகலாம். இல்லைம்மா நீ, நான் இங்கே இருக்கேன், நீ வேணா போய் என்ஜாய் பண்ண. ஏன் மாமா ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் வந்து உட்காந்துருக்கேன். இல்லையே மாமா, நீங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டீங்களே. எப்பவும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க, சோகமாலாம் இருக்க மாட்டீங்களே. இப்போ உங்கள் ஃபேஸே சொல்லுது நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னு. சே சோகலாம் இல்லைடா, கொஞ்சம் அப்செட், அவ்வளோதான். அப்செட்டாக இருக்கீங்களா? ஏன் என்னாச்சு? அது ஒரு விஷயம். என்ன விஷயம்? இல்லை நீ அதை இப்போது சொல்கிற மைண்ட் செட்டில் இல்லை. நான் வேணா இன்னொரு நாள் சொல்கிறேனே. சரி ஓகே, எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா? இப்படி அப்செட்டெல்லாம் இருக்காதீங்க, நல்லாவே இல்லை. சரிம்மா. சரி வாங்க உள்ள, என்னென்னமோ விளையாண்டுட்டு இருக்காங்க, நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். போகலாண்டா. அப்புறம் ஒரு நிமிஷம் நீ. சொல்லுங்க மாமா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் திடீர்னு? என்னடாம்மா, என்ன எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்க. என்னோட அம்மா அப்பா, என்னோட சித்தி சித்தப்பா, என்னோட தங்கச்சி அக்கா, இவங்க எல்லாரும் கூட இவ்வளோ என்ன தெளிவாக புரிஞ்சு வச்சுருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நீ என்ன எவ்வளோ அழகாகவும் தெளிவாகவும் புரிஞ்சு வச்சுருக்க. உனக்கு நான் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண கூட அவசியம் இல்லை போல். நான் எது பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியுது. எப்படி? அதெல்லாம் அப்படிதான் மாமா, சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன், உங்களை அப்சர்வ் பண்ண மாட்டேன்னா? அப்சர்வ் பண்ணியிருக்கியா? அதுக்கு நீ இவ்வளோவா? பிடிச்சவங்கள பற்றி அப்சர்வ் பண்ணுறல தப்பு இல்லையே. பிடிச்சவங்கன்னா புரியல. பிடிச்சவங்கன்னா பிடிச்சவங்க தான். அதுதான் எப்படி சொல்கிற, புரியல எனக்கு.
அது புரியலைன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு நீங்கள் வேற சுபிமாமா வேற. இங்கே என்ன சிவியா அனிதா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். புரியல, நான் வேற சுபி வேற எப்படி வரும்? நானும் சுபியும் உனக்கு அத்தை பையன் தானே, அப்போ ஒரே முறை தானே வர்றேன். ஆமாம் 2 பேரும் அத்தை பையன் தான். ஆனால் உங்களை பார்க்குற மாதிரி என்னால் சுபிமாமா பார்க்க முடியாதுல்ல, அது உங்களுக்கு புரியும், பார்ப்போம். ஹே புரியல, என்ன கிளியராக சொல்லு. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்கிறேன். ஏய் அண்ணி விளையாடாத, எனக்கு புரியல, ஏதோ கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லு. இது என்ன இன்டெரக்டா சிவியை லவ் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறா? எனக்கு புரியுது, அவனுக்கு புரியலையா என்ன? சொல்லு சொல்லுன்னு கேட்குறேன்ல, சொல்லு. வாங்கக்கா. வாங்கக்காவா? யாரு? என்னக்கா? இல்லை இல்லைடாமா, உன்னை உள்ள பிங்கி கூப்பிட்டா. பிங்கியா? ஓ மித்ராவா? ஆமாடா, நீ போறியா? இதோ போகிறேன்க்கா. ஆமாம் மித்த கூப்பிட்றாலாம், போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா போயிட்டு வா, நானும் வரேன். நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ நிறைய பேசிட்ட ஷாலு, நானும் நிறையா கேட்டுட்டேன், போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போதான் எனக்கு புரியுது எதுக்காக உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. எதுக்காக பிடிக்கல? என்ன என்னை விட உங்களுக்கு அனிதாவை தான் பிடிச்சிருக்கு, அதனால தானே. என்னது அனிதாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? நானும் மேரேஜ் டைம்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் மறைக்கணும்னு நினச்சாலும் மறைக்க முடியாது, உண்மையை எப்போவுமே மறைக்க முடியாது சிவி. பிளடி உண்மை. என்ன உண்மை? அனிதா உங்களை லவ் பண்ணுறது உண்மை தானே? லவ் பண்ணுறாளா? உங்ககிட்ட சொன்னால அவ? என்கிட்ட ஏன் சொல்லணும்? இப்போ தான் உட்காந்து உங்ககிட்ட இன்டெரக்டாக சொல்லிட்டு இருந்தாலே, உங்களுக்கு புரியல? என்ன சொல்ல வர? புரியல எனக்கு. அவள் என்ன சொன்னா, உங்களையும் சுபிமாமாவையும் நான் வேறு வேறு மாதிரி பார்க்குறேன்னு சொன்னா. ஆமாம், 2 பேரும் வேறு மாதிரி பார்க்குறேன்னு தான் சொன்னான். சுபிமாமா பார்க்குற மாதிரி உங்களை பார்க்க முடியாது, உங்களை பார்க்குற மாதிரி சுபிமாமா பார்க்க முடியாதுன்னு சொன்னான். இதுக்கு அவள் காதலிக்கிறான்னு அர்த்தமா? நீங்கள் முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறீங்களா? ஆமாடி, இது மட்டும்தான் நீ சொல்லலை, இதையும் சொல்லிட்டியா? நான் முட்டாள் தான். இவ்வளோ பிடிவாதம் இருக்கவே கூடாது சிவி உங்களுக்கு. அது என் கூடவே பிறந்தது, அதை என்னால் மாற்ற முடியாது. உங்களை பார்க்குற மாதிரி சுபிமாமா பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்களை காதலிக்கிறா, உங்களை மாதிரி அவரை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல, அதுக்கு அதுதான் மீனிங். ஸோ ஸோ ஷீ இஸ் லவ் யூ. அப்படியா சொல்லிட்டு போகிறான்? எஸ். நான் அவன் உங்களை காதலிக்கிறான்னு சொன்னோன்னே உன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இத்தனை வருஷம் நான் உங்ககிட்ட பேசும்போது பார்க்கவே இல்லை சிவி. ஏய் அது அது வந்து போதும் சிவி, நீ எதுவுமே பேச வேணாம், எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீ என்ன காதலிச்ச உண்மை, ஆனால் இப்போது அந்த காதல் உங்ககிட்ட இல்லை, அது இன்னொருத்திக்கு போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எனவே ஹாப்பியாக இரு, நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு. நான் பண்ண சின்ன தப்புக்காக நீ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பேன்னு என் லைஃப்பில் நினைக்கவே இல்லை. எனக்காவது ஒரு நாள் நீ மாறுவ, இனிமேல் உள்ள கோவம் போகும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சாரி, உன்னை அன்றைக்கி அந்த மாதிரி பேசி என் லைஃப்பில் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஏய் ஷாலு, அது வந்து வேணாம் சிவி, என் மேலே உள்ள லவ் என்றைக்கோ செத்து போயிடுச்சு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேளை அந்த லவ் இருந்திருந்தா இவ்வளோ நாள் முன்னாடி வந்து நான் அழுது எவ்வளவோ பேசும்போது என்னைக்காவது ஒரு நாள் கரைஞ்சிருப்பேன். அந்த லவ் இல்லாதனால தான் உனக்கு அனி மேலேயும் காதல் வந்திருக்கு. அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் நீ சொன்னியே என்னோட லைஃப்பில் நீ மட்டும்தான் முதல் லவ் கடைசி லவ்னு, அப்படி எப்படி அனிதாவை நீ லவ் பண்ணுவேன்? நான் உன் கூட சின்ன வயசுலேருந்து பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், நம்ம 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், சிரிச்சிருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன அறியாமலே நீ எனக்குள்ளே வந்த, அதை நான் உன்கிட்ட ரொம்ப டீசெண்டாக சொன்னேன். அதுக்கு நீ எவ்வளோ பெரிய வார்த்தையை எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை ஹர்ட் பண்ண. நீ லவ் பண்ணலடா, எனக்கு நீ வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ,
நம்ம அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்கலாம். மேபி அதுக்கப்புறம் மனசு மாறிச்சு, லவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ அப்படி பண்ணல. என்னை என்னென்ன சொல்லக்கூடாதோ எல்லாமே சொல்லி திட்டினேன். ஆனால் அனி என்ன பண்ண தெரியுமா? அனி என்ன நம்புறா, முழுசாக நம்புறா. இது வரைக்கும் உங்ககிட்ட பேசின மாதிரியோ சிரித்த மாதிரியோ விளையாண்ட மாதிரியோ அவகிட்ட ஒரு நாள் கூட நடந்ததில்லை. எனக்கு மெசேஜ் பண்ணால் கூட ஓகே, பாய், குட் நைட், குட் மார்னிங், இதை தவிர நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணதில்லை. ஏன்னா என் மனசில் நீ முழுக்க இருந்த, அதனாலேயே மற்ற பொண்களை நான் என் எடுத்து கூட பார்க்கல. ஆனால் அவள் கூட நான் பழகாமையே என்னை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கா. உன் கூட பழகுன என்னைய நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலேன்னு நினச்சி தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மேபி நீ சொல்கிற மாதிரி அவன் என்னை லவ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கும் அவன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. நீ சொன்னது கரெக்ட் தான், உன்னோட இடத்துல யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அனி ரீப்ளேஸ் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ நீயும் அவளை? எஸ், எனக்கு எப்போ அவள் என் மேலே நம்பிக்கை இருக்குது, கடவுளை வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொன்னாலோ அந்த செகண்ட் அவள் எனக்குள்ளே என்ன அறியாமல் வந்துட்டா. ஸோ ஐ மீன் லவ் வித் ஹர். காலங்கள் தாண்டி காத்திருப்பே, காதலை ஏந்தி காத்தி. ஓகே 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 சிவி, நீ சந்தோஷமா இருந்தீன்னா எனக்கு போதும். உனக்கு என் மேலே காதல் வரும்போது எனக்கு வரல, இப்போ எனக்கு உன் மேலே காதல், அது கடந்த காதல் இருக்கு. இப்போ உனக்கு அனைத்த மேலே காதல் வந்துடுச்சு. இதுதான் கடவுள் யார் யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். என்னோட தலைவரத்தில் நீ இல்லைன்னு எழுதியிருக்கு, உன்னோட தலைவரத்தில் அனைத்தான் தான் இருக்குன்னா பரவாயில்ல சிவி. தேங்க்யூ தேங்க்யூ, சாரி ஃபார் எவ்ரி திங். இனிமேல் உன் முன்னாடி வந்து நின்று என்னை மன்னிச்சுட்டு கேட்க மாட்டேன். இட்ஸ் ஓவர். நீ சந்தோஷமா இரு, யார் கூட வேணாலும். பாய் சிவி. என் மேல காதலுன்னு என் பின்ன சுத்தி பாவமடாய் நெஞ்சு சின்ன இரும்பாச்சு கால வச்சு என் கால். நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அது ஒரு நாள் உன் மனசு மாறும், நீ என்னை ஏற்றுப்பேன் நினச்சதா. உன் மேலே உள்ள காதல் கொஞ்சம் கூட குறையாம நான் பாதுகாத்து வச்சிருந்தேன் சிவி. ஆனால் என்னோட காதலை நீ ஒட்டு மொத்தமாக இன்னொரு பொண்ணுக்கு கொடுப்பேன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கல. நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு. ஆனால் என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பறிச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்க போற. பரவாயில்ல, என்னால் இதை கேட்டதுலேருந்து தாங்கிக்கவே முடியல. யார்கிட்டயாவது அழன்னு போல இருக்கு. சொல்லன்னா அவள் சந்தோஷமா இருக்கா, அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. யார்கிட்ட பேசுறது? இப்போ யார்கிட்ட பேசுறேன்னா கத்தியாவது அழணும். நான் என்னதான் பண்றது? விஜய் கூப்பிடுறாரு. நான் யார்கிட்டயாவது பேசணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவர் கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்க விஜய். என்ன மேடம் ரொம்ப பிஸியோ? ஏன்னா சித்துலாம் அங்கே வந்திருக்கதா சொன்னான், அதனால ஒரே வேலையா என்ன ஃபோன் கூட பண்ணல? விஜய் விஜய். ஏய் ஷாலு, என்னம்மா அழுறியா? ஆமாம் விஜய், ஆமாம். ஏம்மா என்னாச்சு? உன் அண்ணன் அண்ணி அப்புறம் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்திருக்காங்க, நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். சரி உனக்கு கால் பண்ணி கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கால் பண்ணுவோமா வேணாமனு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ தோணுச்சு, ஏதோ மாதிரி இருந்தது, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். அதே மாதிரி நீ அழுதுட்ருக்க. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. நான் இப்போ யார்கிட்டயாவது கத்தி அழணும், யார்கிட்டயாவது எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். கரெக்டாக நேரத்தில் கடவுள் மாதிரி நீங்களே கால் பண்ணுறீங்க. என்னாச்சுடாமா? என்ன அல்லாமல் சொல்லு, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும் விஜய், பட் நான் நல்லா இல்லை. என்னாச்சுமா? அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக சிவியும் வந்திருப்பான்.
ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டானா அதான் உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? நான் சொல்லாமலே எப்படி விஜய்னு இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கீங்க? எப்படி கரெக்டாக கேட்குறீங்க? நீ சந்தோஷமாக இருந்தீன்னா அதுக்கு காரணம் சிவி, நீ அழுதினாலும் அதுக்கு காரணம் சிவி தான் எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, என்ன சொன்ன அவன்? இன்னும் சார்பிக்கும் பண்ணிட்டு இருக்காரா? விட்டு, ஒரு நாள் உங்ககிட்ட வந்து தானே ஆகணும். அதுக்கு தான் இப்போ இல்லாமல் போயிடுச்சு விஜய். அப்படி எப்படி அவன் வருவா என்கிட்ட? என்னம்மா சொல்கிற? புரியல. விஜய் விஜய் இங்கே என்னென்ன நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்துச்சு. இந்த மாதிரி நடக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை விஜய். அப்படி என்னம்மா நடந்துச்சு? என்னன்னு சொல்லு. விஜய் செவி என்ன மொத்தமாக மறந்துட்டு என்னை தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான். என்ன, இன்னொரு பொண்ணை காதலிக்கிறானா? இல்லை, எனக்கு புரியல. நீ தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், நீ தான் கடைசி வரைக்கும் இருப்ப, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாலும் என் மனசில் நீ தான் இருப்ப அப்படின்னு சொன்னால் இப்போ இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான்னு சொல்கிறேன். யாரை லவ் பண்ணுறான்? அப்படி என்ன சொன்ன வந்தா இப்போ அனிதாவை லவ் பண்ணுறான். அனிதா யாரு? அது வந்து எங்கள் அண்ணி இருக்காங்களே, அவங்களோட மாமா பொண்ணு. நீ கூட கல்யாணத்தில் பார்த்துருப்பியே, அகில் தங்கச்சி. ஓ, அகில்லாம் அந்த பொண்ணு கூட சூசைட் பண்ணிக்க போச்சு, அப்போ கத்தி பிடிங்க போட்டானே அவன் தானே? அவரோட தங்கச்சி தான். என்னம்மா சொல்கிற? இப்போ இருந்து லவ் பண்ணுறாங்க இந்த மேரேஜில் இருந்தா? தெரியல விஜய். என்ன சொன்னா அவங்ககிட்ட? அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னா தெளிவாக சொல்லுமா எதாக இருந்தாலும். விஜய் அது என்ன சொல்கிற? இப்படியா சொன்னா? ஆமாம் விஜய், நான் சுக்குனால உடஞ்சிட்டேன். என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. இதோ என் ரூமில் உட்காந்து அழ மட்டும்தான் முடியுது. நீ அழற? நீ எவ்வளோ மெச்சூர்டாக அவனுக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்க. இந்த விஷயத்தில் உன் மேலேயும் இந்த தப்பு இல்லை, அவன் மேலேயும் இந்த தப்பு இல்லை. உனக்கு அந்த டைமில் உன்னோட மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோ தான் இருக்கும். அதை அவனுக்கு புரிஞ்சுக்க தெரில. அதை புரிஞ்சுருந்தானா இங்கே இவ்வளோ பிரச்சனை இல்லை. பட் அவனை சொல்லியும் தப்பு இல்லை. அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே காய் சொன்னதாக சொன்னி இல்லை. அதனால் அவனையும் மாற்ற முடியாது. இங்கே யாருமே தப்பு பண்ணல. கடவுள் யாருக்கு யாருன்னு இருக்கோ அவங்க கூட தான் முடிச்சு போடுவார். அதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள எத்தனை பேர் வேணால் வந்து போகலாம், எத்தனை காதல் வேணால் வந்து போகலாம். அது உண்மையானதான்னு பார்க்கணும். கடைசியாக நம்ம ஒருத்தவங்க கூட வாழ்கிறப்பாரு, அதுதான் நம்மளோட உண்மையான லவ். அவங்களுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அதெல்லாம் லவ்வே இல்லைம்மா. ஒன்று சொல்லவா? நம்மளோட பொக்கிஷம், நமக்கு வேணுன்ற பொருள் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். ஆனால் நம்ம எதையோ தேடி ஓடிட்டுருப்போம். அவன் சொன்னான்னு சொன்னில்ல, அதுதான் கரெக்டு. சரி, நீ இதெல்லாம் பற்றி யோசிக்காத. நீ என்ன 10 வருஷம் 15 வருஷம் லவ் பண்ணி பிரிஞ்சு போனீங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஈஸியாக மறந்துடலான்னு சொல்ல முடியாது, கஷ்டம்தான். பட் எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கேன், எப்போதுமே நான் இருப்பேன். என்ன சொன்னீங்க? நான் இருக்கேன், எப்போதுமே நான் இருப்பேன். நீ அழாத. நீ அழுதா எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ப்ளீஸ், என்னால் நேரில் தான் வர முடியல. பட் நான் முடிஞ்சவொன்னு வந்து பார்க்குறேன். நீ அழாத ப்ளீஸ். உன் மேலே தப்பு இருந்ததுமா, அதை திருத்திக்க, அதை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் அது முடியல. அதனால் உன் மேலே எந்த தப்புமே இல்லைடா. நீ ஹாப்பியாக இரு. உங்கள் அண்ணன் வந்திருக்காரு, உங்கள் அண்ணி இருக்காங்க, இப்போது உன் ஃப்ரெண்டு வேறு வந்திருக்கா. எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இரு. இனிமேல் லைஃப் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும். இனிமேல் அழுகக்கூடாது, ஓகேவா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் விஜய். என் தப்பை திருத்திக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் அதில் நான் எந்த தப்புமே பண்ணலையே. நான் முயற்சி செஞ்சேன்ல, அவன் மன்னிக்கல. நான் என்ன பண்ணுறது? இப்போது அவனுக்கோ அவன் நினச்ச மாதிரி ஒரு காதல் கிடச்சிருச்சு. அவன் நல்லா இருப்பான்ல, அது போதும். அவனும் நல்லா இருப்பான், நீயும் நல்லா இருப்ப. கண்ணை தொடச்சிட்டு போய் சந்தோஷமாக எல்லாரும் கூட பேசிகிட்டு இருப்போம். கண்டிப்பாக விஜய், இதுக்கப்புறம் நான் அழமாட்டேன். என்னோட பெயின் கில்லர் நீங்கள் இருக்கீங்கல்ல. கண்டிப்பாக நான் இருக்கேன். மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய். விஜய், சொல்லுமா, நான் என்ன தான் இருக்கேன். எனக்கு புரிஞ்சுது விஜய். யாரோட லைஃப்பில்
யாராவது வரணுன்றது கடவுளோட முடிவுன்னு. தட்ஸ் இட், அவ்வளோதான், சிம்பிள். அல்லாமல் போய் என்ஜாய் பண்ணு. நான் ஃபோனை வைக்கிறேன், நைட்டுக்கு கால் பண்ணுறேன். ஓகே விஜய், பாய். பாய்டாமா. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பதில். அடியே இங்கே உட்காந்துட்டு இருக்கா பாத்தியா? நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன் உன்னை. காயு, ஏய் என்னடி அழுதுட்டு இருக்க? என்னாச்சுடி? காயு காயு, ஏய் என்னாச்சுடி? எதுக்கு அழுதுட்டு இருக்க? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? காயு, எல்லாமே முடிஞ்சு போச்சு காயு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா என்னாச்சு? நிமிரு, என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன காயு, நீ சந்தோஷமா இருக்க நேரத்தில் இதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேணும்ல? கஷ்டப்படுத்த வேணும்லையா? உன்னை நிம்மருன்னு சொன்னேன். என்ன ஆச்சுடி? எதுக்கு இப்படி தலையை கொட்டிட்டு இருக்க கண்ணீர்? காயு, அது ஒன்றும் இல்லடி. உன்கிட்ட என்னன்னு கேட்டேன், பதில் சொல்லு. காயு, அது வந்து உங்க அண்ணன். எங்க அண்ணன் சிவி ஏதாவது சொன்னானா? சிவி ஏதாவது உங்ககிட்ட சொன்னானான்னு கேட்டேன். ஆமா காயு. என்ன சொன்னா? அனிதாவை லவ் பண்றானா? ஆமா. ஏ அப்புறம் ஒரு விஷயம், இதெல்லாம் வீட்டில் எப்படி சொல்லிட்டு இருக்காத. அவ என்ன முட்டாளா? அனிதா நல்ல பொண்ணு தான், ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அன்பான பொண்ணு. ஆனா ஒன்று போய் வேண்டான்னு சொல்லியிருக்கான். உன்னை தூக்கி எறிய அவனுக்கு எப்படி மனசு வந்தது? இப்பவே போய் கேட்குறாங்க கிட்ட. ஏய் வேணாண்டி, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் சேர்றது தான் நல்லது. எனக்கு அது வந்துச்சுடி. இப்போ ஓகே. மென்டல் இப்படி தீவி அழுதுட்டு இருக்க, இப்போ ஓகேன்ற. இப்போ ஓகேடி. நான் நல்ல பத்தியா? அது எப்படி லவ் பண்ணவங்களை மறக்க முடியும்? அதுவும் அவன் எப்படி அனிதாவை லவ் பண்ணுறான்? அவன் சொன்னதில் ஒரு விஷயம் கரெக்ட். யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அவங்கக்கிட்ட தான் உண்மையான காதல் வரும். இது முதல் காதல், 2ஆம் காதல்லாம் கிடையாது. காதல்ன்றது காதல் மட்டும்தான். என்ன ஷாலு, இட்ஸ் ஓவர் டி. இதுக்கப்புறம் அவர் முன்னாடி போய் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்காக நீ போய் பேசவும் வேணாம். பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைடி. அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம போய் பேசினா எவ்வளோ அசிங்கம். அந்த அசிங்கம் எனக்கு வேணாண்டி. நான் இப்படி இருக்கேன்டி, ப்ளீஸ் டி. சாரி ஷாலு, என் அண்ணன் தானே உன்னை கஷ்டப்படுத்திட்டான். சேச்சா, அவன் என்ன கஷ்டம் தான் படுத்தலடி. நான் தான் அவரை தேவையில்லாத வார்த்தைலாம் சொல்லி பேசி அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு. அன்னைக்கு லவ்லாம் வேணாண்டா, ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது. நான் தான் என்னோட முன்கோவத்தினால அவனை என்னென்னமோ திட்டேன். அவனோட கேரக்டர் அதை மாற்ற முடியல. அவன் நல்லவன்டி, நல்லா இருக்கட்டும். என்னடி எப்படி சொல்கிற? ஆமாடி, அவன் நல்லவன், நல்லா இருந்துட்டு போட்டோம். எனக்கு கஷ்டம் தான் இல்லடி, கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. இப்போ ஓகே தான். நீ ஓகே இல்லை? ஆமாம் ஓகேடி. என்னை பற்றிலாம் யோசிக்காம நீ அண்ணா கூட சந்தோஷமா இரு. நீங்கள் எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? நாலு மறுநாள்டி. நீ அங்கே போய் சந்தோஷமா இரு. எப்படியும் நான் செமஸ்டருக்கு அங்கே தான் வருவேன். வந்து 1 வீக் இருக்க மாதிரி இருக்கும். உனக்கு ஓகே தானே? ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. நீ எப்போ வேணால் அங்கே வரலாம். நீ அங்கேருந்து தங்கி படிக்கிறேன்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா நானும் நீனுமே ஒன்றா சேர்ந்து காலேஜ் போயிருக்கலாம். நீ அங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னனால தான் நானுமே கரஸில் போட்டேன். இல்லடி, உங்களுக்காக தான் நாங்கள் வந்தேன். உங்கள் 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. இன்னுமே எனக்கு அங்கே என்ன வேலை, அதனால தான் இங்கே வந்துட்டேன். கரஸில் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன முன்னே தானே இருக்கு. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணனாலும் வேலைக்குனாலும் அங்கே தானே வந்தாகணும். அதான் சொல்லிட்டே, அப்படி வந்தால் கூட நான் ஹாஸ்டலில் தான் இருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி அப்படின்னு. ஆமாடி, அது கரெக்டாக இல்லை. சரி ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் ஓகே தான். நீ ஓகே தானடி? எப்போவுமே நீ என் கூடவே இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன். எதாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் உன்னை விட்டு போகிறது நினச்சா கஷ்டமாக இருக்குது. ஏய் எந்த மாதிரி நேரத்தில்டி? நான் நல்லா தாண்டி இருக்கேன். இல்லடி, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சும்மா வார்த்தையில் தான் சொல்லிகிட்ருக்க. அது நம்ம கரெக்டு தாண்டி. பட் போக போக எல்லாமே சரியாயிடும்டி. ஒன்று சொல்கிறேன் செல்லம், அவன் சொன்னது கரெக்ட். அவனோட லைஃப்பை மாற்ற அனிதா வந்த மாதிரி உன்னோட லைஃப்பை மாற்றவும் ஒரு பொக்கிஷத்தை கடவுள் அனுப்பி வைப்பார். இதுக்கப்புறம் அனுப்பி வைக்க மாட்டார், ஆல்ரெடி அனுப்பி வச்சிருப்பாரு. அதுவும் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். பட் எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கேன், எப்போதுமே நான் இருப்பேன். கரெக்ட் தாண்டி. சரி ஓகே, அதெல்லாம் விடு. நீ சாப்பிட்டியா? சரி வா,
கீழே எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நம்ம மட்டும் மேலே இருந்தால் நல்லா இருக்காது. வா போகலாம். போகலாண்டி. ஒன்று சொல்கிறேன்டி, எது நடந்தாலும் நான் உன் கூட இருக்கேன். உனக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. எப்பவுமே கூட இருப்பேன், ஓகேவா? தெரியும்டி. எங்கு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு என்னடி பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு. சாப்பிடவா? காலிலேருந்து எவ்வளோதான் சாப்பிட்றது மனுஷி? அதெல்லாம் இந்த டைம்ல எவ்வளோ வேணா சாப்பிடலாம். அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, ஹெல்த்தியாக சாப்பிடணும், நீ ரொம்ப வீக்காக இருக்கேன்னு. ஒழுங்கா சாப்பிடு. ஐயோ கௌதம், அதனால ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாங்களா? இல்லைல்ல, ப்ளீஸ் கௌதம். இப்போ தான் நீங்கள் என்னென்னமோ கொண்டாந்து கொடுத்தீங்க, சாப்பாடு, ஜூஸு, அது இதுன்னு. இப்போ ஃப்ரூட்ஸ் வேறையா? வேணாமே ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டேன், எடுத்து ஊட்டி விடவா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் ப்ளீஸ் கௌதம். வயிறு ஃபுல்லாக இருக்கு. உனக்கு வேணா வயிறு ஃபுல்லாக இருக்கும், என் பிள்ளைக்கு இருக்காது. நீ ஒழுங்கா சாப்பிடு. கௌதம் அநியாயம் பண்ணாதீங்க கௌதம். நீங்கள் ஒரு தடவை ஜூஸ் கொடுக்குறீங்க, அத்தை ஒரு தடவை ஜூஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு தடவை சாப்பாடு கொடுக்குறீங்க, அவங்க ஒரு தடவை சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படி ரெண்டு சாப்பாடு, ரெண்டு ஜூஸ், ரெண்டா எல்லாம் உள்ள போய் ஃபுல்லாக இருக்கு. ப்ளீஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இதை சாப்பிட்ற. ஆண்டவா. நீ வீக்காக இருக்க, இனிமேல் நல்லா சாப்பிட்டா தான் குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனிமேல் நீ ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும். குழந்தை விஷயத்தில் உன் விஷயத்தில் என்னால் விளையாட முடியாது. சாப்பிட்டு விடுங்க. என்னடா என் மருமகளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அடுத்து இவங்களா? பாருங்கம்மா, ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றா. என்னது சாப்பிட மாட்டேன்றாளா? ஏமா, அந்த பிளேட்டில் இருக்க ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேன்னா இப்போ இந்த பிளேட் என்ன பண்ணுறது? அத்தை, என்னது இது? இதில் எல்லா ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். எல்லாமே நல்லது தான், சாப்பிடு. அத்தை, ஆல்ரெடி இவரே எக்கச்சக்கமாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுன்றாரு. நீங்களும் ஆல்ரெடி சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கு. அதெல்லாம் இல்லை கௌதம், எல்லாத்தையுமே சொன்னா. நீ ரொம்ப வீக்காக இருக்கியா, டாக்டர் நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. நார்மல் டெலிவரி ஆகணும்னா நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக இருக்கணுமா. அதனால நீ இதெல்லாம் சாப்பிட்டாதான் உனக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், உன் பாப்பாவும் ஹெல்த்தியாக பிறக்கும். அதுக்குன்னு டாக்டர் ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரு. அதெல்லாம் நல்லா சாப்பிடலாமா. அந்த பிளேட்டை உனக்காக சாப்பிடு. என் கையில் வச்சிருக்க பிளேட்டை நான் என் வீட்டு வாரிசுக்காக கொண்டு வந்திருக்கேன். ரைட்டு. நல்ல வேலை மாமா அங்கே இல்லை, இருந்திருந்தாரு அவர் ஒரு பிளேட் எடுத்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதம்மா, இந்த விஷயம் கேட்டோன்னு நேற்று கிளம்புறேன்னு சொன்னார். அதனால அவருக்கு ஏதோ விசா ஏதோ கிடைக்கலையா, அதனால் இன்னைக்கு கிளம்பி கண்டிப்பாக எனக்கு நைட்டுக்குள்ளே வந்துடுவார். ஆத்தி, அவர் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் 3 பிளேட் தான். மாட்டினி அடி பண்ணாட்டி போங்க கௌதம். சரிம்மா, சாப்பிடுந்தா. அத்தை ஊட்டி விடவா? அத்தை வேணாமே, நீ சாப்பிடணுமே, சாப்பிடுமா. இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாமா, இங்கே கொடுங்க. கௌதம் கௌதம், போதும் போதும் போகணும் கௌதம். சாப்பிடுங்க கௌதம். இவ்வளவு கொடுத்து அப்புறம் சாப்பிடுறேன். அதெல்லாம் சாப்பிடுவாங்க, சாப்பிடுங்க. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா. ஆயான பின்பு